உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.
சத்தியத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு, மேன்மையை விட்டு, அந்த மேலான பரலோகத்தை விட்டு, அப்பா அந்த உன்னதத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு எங்களுக்காக எங்கள் மீது வைத்த அன்பினால் எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை மீட்டு எடுப்பதற்காக, எங்களுடைய பாவங்கள் சாபங்களை நீக்குவதற்காக, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக, எங்களுக்காக இரத்தம் சிந்துவதற்காக, எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுவதற்காக, எங்களுக்காகவே இந்த பூமியில் வந்து பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் மனதார இந்த வேளையில் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய
ரபா எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்த உங்கள் கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி. அப்பா நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வருட தொடக்கத்திலிருந்து இந்த 12 மாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலைகளில் எத்தனை இடங்கள் ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணார். உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த வேலையில் ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்கள். அப்பா உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். இந்த வரப்போகிற புதிய வருடத்திற்காக, இந்த 2026க்காக நன்றி சொல்கிறோம். இந்த வருடத்தை உங்கள் கரங்களில் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வேலையில், இந்த வருடத்தில் அப்பா நீங்கள் எங்களை நடத்துங்க. இந்த 26வது வருடத்துக்குள்ளே நீங்கள் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் நுழையணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் நடத்துகிற பொழுது கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருந்து அவர் இந்த வருடத்துக்குள்ளே நம்ம நடத்துகிற பொழுது நம்ம இந்த வருடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மளாம் இந்த வருடத்துக்குள்ளே நடந்து போனோம்னா அதுக்கும் ஆண்டவர் கரத்தை பிடித்து அவர் இந்த வருடத்துக்குள்ளே ஆவியானவரை நம்மளை நடத்தி கொண்டு போகும்போது அந்த வருடத்தில் நீங்கள் பல பிரமிக்கத்தக்க காரியங்களை பார்ப்பீங்க. அப்பா இந்த வருடத்தில் நீங்கள் எங்களை நடத்துங்க, நீங்கள் எங்கள் மேய்ப்பராக இருந்து நடத்துங்க. ஆண்டவர் நடத்துகிற பொழுது இந்த வருடத்தில் அவர் உங்களை பசுமையான புல்வெளியில் நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார், உங்களை சுகத்துக்குள்ளே நடத்துவார், உங்களை பலத்துக்குள்ளே நடத்துவார். இந்த வருடத்தில் உங்களை ஆசீர்வாதங்களுக்குள்ள நடத்துவார். இந்த வருடத்தில் சந்தோஷத்துக்குள்ள அதிகமாக நடத்துவார், சமாதானத்துக்குள்ள நடத்துவார். அவர் நடத்தி செல்லும் போது அந்த வருடம் அப்படி இருக்கும். அப்பா இந்த வேலையில் நாங்கள் எல்லாம் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் நாங்கள் சொல்கிறோம், இந்த 2026வது வருடத்துக்குள்ளே எங்களை நீங்கள் நடத்தி செல்லுங்கப்பா. நீங்கள் எங்கள் முன்பாக கடந்து போங்க, நீங்கள் எங்கள் கரங்களை பிடித்து கொண்டு எங்களை நடத்தி செல்லுங்க. நீங்கள் நடத்தும் பொழுது இந்த வருடத்தில் நாங்கள் பார்த்த வனாந்திரம் வயல்வெளியாய் அது மாறும். இந்த வருடத்தில் நாங்கள் பார்த்த அவாந்திர வெளி ஆறுகள் ஓடும். ஆண்டவர் நடத்தி செல்லும் போது நீங்கள் இந்த வருடத்தில் பார்த்த வனாந்திரத்தை வயல்வெளியாக பார்ப்பீங்க. ஆண்டவர் நடத்தி உங்களை செல்கிற போது இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்துற அவாந்திர வெளியில் ஆறுகள் ஓடுறதை பார்ப்பீங்க. ஆண்டவர் நடத்தி செல்லுகிற பொழுது உங்களுடைய கடுவெளியெல்லாம் கழித்து புஷ்பத்தை போல செழிக்கிறத பார்ப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் நடத்துகிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இந்த வருடத்தில் எல்லாரும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அப்பா நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுங்க, எல்லாவற்றையும் கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட. எங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க இந்த வருடத்தில், எங்களுக்கு தெரியாது. எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நடத்துங்க, எங்கள் ஊழியத்தை நீங்கள் நடத்துங்க, எங்கள் சபையை நீங்கள் நடத்துங்க ஆவியானவரே, எங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிடுங்க. அவர் நடத்தும் பொழுது அதில் நீங்கள் பிரம்மாண்டமான பிரமிக்கத்தக்க காரியங்களை பார்ப்பீங்க. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் எங்களுக்கு ஆண்டவர் நடத்துகிற வருடம். ஆண்டவர் எங்கள் கரங்களை பிடித்து அவர் எங்களை பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்குள்ளே நடத்தி செல்கிற வருடம். எல்லா குடும்பங்களையும் நீங்கள் அந்த மாதிரி அப்பா மேய்ச்சலுக்குள்ளே நடத்தி செல்ல போகிறீங்க. நன்றி சொல்கிறேன். எல்லாம் நன்றி சொல்லுவோமா? அப்பா நன்றி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாரும் தூய ஆவியே,
உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஜீவ தண்ணீர் நீரே ஆளுகை செய். தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே ஆலோசனை என்னை ஆளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து வல்லமையால் நீர் ஆளுகை செய்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. Razligara madunigla badudara shebonura hadmoloro gala diablorana darahadini mahaduna oblaradiga badunara gadiyadara namashlodana gihala baduhal marunara. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுது. இந்த வருடத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம தேடினாலே நம்ம கேட்கிற எல்லாம், நம்ம கேட்கிற சுகம், நம்ம கேட்கிற பலன், நம்ம கேட்கிற ஆரோக்கியம், நம்ம கேட்கிற ஆசீர்வாதம், நம்ம கேட்கிற செழிப்பு, நம்ம கேட்கிற சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வருடத்தில் அதிகமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. நீங்கள் எதெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ அது எல்லாமே கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்குறதுக்கு மேலே கொடுக்கப்படும். நம்ம தேட வேண்டியது ஆண்டவருடைய ராஜ்யத்தை. அப்பா, இந்த வருடத்தில் அபிஷேகம் ரெட்டிப்பாக வேணும்னு கேளுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வருடத்தை விட அடுத்த வருடத்தில் நம்ம 26 ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாக நமக்கு தேவை. உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு அதிகமாக வேணும்னு கேளுங்க. இந்த வருடத்தை விட நாங்கள் அடுத்த வருடத்தில் உங்கள் சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கணும்னு கேளுங்க. இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் எங்களுக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. நம்ம அதை தேடும் பொழுது வசனம் சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருமா. நம்ம தொடர வேண்டியது, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவரை, நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவருடைய சமூகத்தை, நம்ம உட்கார வேண்டியது அவருடைய சமூகத்தை, நம்ம தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை, நம்ம தேடி ஓட வேண்டியது அவருடைய வசனத்தை, நாட வேண்டியது நம்ம அவருடைய வசனத்தை. இதை நம்ம தேடும்போது நீங்கள் கேட்கிற சுகம் உங்கள் பின்னால் தொடர்ந்துக்கிட்டு வரும். நீங்கள் கேட்குற நன்மைகள், ஆசீர்வாதம், செழிப்பு, சமாதானம் எல்லாம் உங்கள் தொழிலில் விருத்தி, பெருக்கம் எல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணியே வரும். நம்ம அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவரை, அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசனத்தை ஃபாலோ பண்ணால் போதும். அதான் இந்த வருடத்தில், அப்பா, இந்த புதிய வருடத்தில் உங்களை நாங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ண, உங்கள் வசனத்தை அதிகமாக ஃபாலோ பண்ண, உங்கள் சமூகத்தை அதிகமாக நாங்கள் தொடர, உங்கள் பிரசனத்தை ஃபாலோ பண்ண, உங்கள் பிரசனத்தில் அமர எல்லாருக்கும் உதவி செய்யுங்க.
நீங்கள் அவர் சமூகத்தில் அதிகமாக அமருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இரைச்சல்களும் அது அமரும். நம்ம உட்கார வேண்டிய இடம் அவருடைய சமூகம். அங்கே நம்ம அமர்ந்துட்டா போதும், இருக்கிற எல்லா பிரச்சனையும் தானாக அமைதியாயிரும். அப்பா, இந்த வருடம் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்கள் சொல்கிறோம், இப்போ 2025 விட இந்த வரப்போகிற புதிய ஆண்டில் உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிரசன்னம் அதிகமாக ஊற்றப்படட்டும். இன்னும் உங்கள் சமூகத்தில் அவங்க அதிகமாக உட்காரட்டும் ஆண்டவரே. உங்கள் வசனத்தை அதிகமாக தியானம் பண்ணட்டும், உங்களுக்குள்ளே அதிகமாக வளரட்டும், உங்கள் ராஜ்யத்தை அதிகமாக தேடட்டும் ஆண்டவரே. அவங்க கேட்குற எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி வரும். எல்லாம் அவங்களுக்கு இந்த வருடத்தில் கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். நீங்கள் மட்டும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்பா, எங்களை நாங்கள் எல்லாம் சரண்டர் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட. இந்த நாளில் நாங்கள் சரண்டர் பண்ணுறோம். வரப்போகிற வருடத்தில் உங்களை அதிகமாக நாங்கள் தேடணும் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தை அதிகமாக நாங்கள் வாஞ்சிக்கணும். எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் நீங்கள் கூட கொடுப்பீங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. எங்களை எல்லாம் தாழ்த்தி உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.